நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:31 விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தாள் என்று பார்க்கணும். அதாவது விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தாள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேசியை குறித்து நம்ம இந்த கால வேளையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதாவது இந்த வேசி பட்டியலில் இடம்பெற்றதான ஒரு வேசி. நம்ம உலகத்தில் நினைக்கிறோம் ஒரு வேசி மற்றும் பாவத்தினால் அநேகர் பிடிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் நம்ம என்னென்னா வெறுக்கிறோம். ஆனால் தேவன் பார்த்திங்கன்னா நேசிக்கிறார். அவர் என்னென்னா பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் அப்படிப்பட்ட பாவிகளை அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் பார்ப்போமானால், கொஞ்சம் சவுண்டை குறைங்க, இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம பார்ப்போமானால் அதில் பார்த்திங்கன்னா விசுவாச வீரர்களின் பட்டியல் தான் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா பரிசுத்தவான்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் பார்த்திங்கன்னா மோசே, இப்படிப்பட்டதான விசுவாச வீரர்களின் பட்டியலை குறித்து சொல்லி கொண்டு வரும் பொழுது அந்த பட்டியலில் இடம்பெற்றதான அந்த வேசியையும் பார்த்திங்கன்னா இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. விசுவாச பட்டியலில் இடம்பெற்றதான இந்த ராகாப் என்றதான வேசியை குறித்து தான் இன்றைய நாட்களில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இந்த ராகாப் என்றதான வேசிக்குள்ளாக எப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் காணப்பட்டது, இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறதான நமக்குள்ளாக இப்படிப்பட்டதான சுபாவங்கள் காணப்படுறதா, இப்படிப்பட்ட கேட்டகரிகள் காணப்படுகிறதா. வேசி என்றாவே பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லாம் வெறுக்கக்கூடியவர்கள், அருவறுக்கக்கூடியவர்கள். யாருமே பார்த்திங்கன்னா அவங்கள கூட பாருங்கள், ஒரு பரிசுத்தமாக இருக்கிறவங்களாம் யாருமே கூட திரும்பி பார்க்க மாட்டார்கள், அவர்களிடத்த பேசக்கூட மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் காணப்பட்டதான வேதமே பார்த்திங்கன்னா அவளை குறித்து சொல்லப்பட்டது. விசுவாச பட்டியலில் கூட பாருங்கள் வேசி என்று தான் சொல்லப்பட்டது. அவருடைய பேருக்கு முன்பாக ராகாப் என்கிறதான வேசி என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்டதான வேசி பார்த்திங்கன்னா வேதத்தில் இடம்பெற்றிருக்குது. மிகவும் நமக்கு ஆச்சரியமான காரியங்கள். நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில் நம்ம மற்ற விசுவாசிகளை நம்ம என்னென்னா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம். சிலர்லாம் கூட சொல்லுவாங்க, அவன் போக மாட்டான், இவன் போக மாட்டான், அவன் என்ன அப்படி நடக்கிறான் இப்படி நடக்கிறான்னு. ஆனால் இப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் போயிடுவான். ஆனால் சொல்லி கொண்டு இருக்கிறதான, அதாவது வெளியே பேர் எடுத்து கொண்டு இருக்கிறதான எத்தனை பேர் போவார்கள் என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த ராகாப் என்கிறதான வேசியை ஒரு விசுவாச வீரர்களின் பட்டியலில் அவர் பேர் எடுப்பாரே, ஆனால் எப்படிப்பட்டவர்களெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் போவார்கள் என்பது நமக்கு தெரியாது. வேதத்தில் நம்ம பார்க்கலாம். அதாவது என்னென்னா சில காரியங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், பேதுரும் யோவானும் அதாவது அலங்கார வாசலண்டை, அவங்க ஜெபாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே அலங்கார வாசலண்டையில் சப்பானியாக ஒருத்தன் உட்காந்துட்டு பிச்சை கேட்டுட்ருக்கான். அவன் கேட்குறது பார்த்திங்கன்னா பிச்சை தான், அதாவது என்னென்னா ஏதாச்சும் கிடைக்குமான்னு. ஆனால் பேதுரும் யோவான்னு சொல்கிறாங்க, எங்கள் வெள்ளியும் பொண்ணும் இல்லை, உன்கிட்ட கொடுக்குறதுக்கு ஒன்றும் காசெல்லாம் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லிட்டு எழுந்து நடவென்று சொல்லி பார்த்திங்கன்னா இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடக்க வைக்கிறாங்க. அவன் பாருங்கள், அவன் நினச்சி பார்த்தானா இது ஒரு ஆச்சரியமான காரியம். அவன் கேட்டது காசு தான். அவனுக்கு என்னென்னா வாழ்நாள் பூரா என்னன்னா காசு கிடைச்சா சாப்பிட்டுட்டு போன்னு. அதேமாரி தாவீதை பாருங்கள், தாவீதினோட வாழ்க்கையில் அவன் என்னென்னா பர்சேபாலை தன்னுக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டான். அதே நேரத்தில் உரியாவை அவன் கொலை செய்துவிட்டான். அவன் தன்னுடைய அறிக்கையிலேயே சொல்லும் பொழுது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று இப்படியாக அறிக்கை எடுக்கிறதான தாவீதை தேவன் பார்த்திங்கன்னா என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அவர் பார்த்திங்கன்னா அவனை கொடுத்து சாட்சி கொடுக்குறார். பாருங்கள், இப்படிலாம் பார்த்திங்கன்னா வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்கலாம். ஐஸ்வர்யான் லாசருடைய காரியங்களில் பாருங்கள், லாசர் ஐஸ்வர்யான் பாருங்கள் ஒன்றுமில்லாமல் தரித்திரனாக பிச்சை அந்த டேபிள்லேருந்து விழுகிற துணிக்கையை தான் அவன் தின்னுட்டு இருந்தான். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அவன் ஆபிரகாமுடைய மடியில் பார்த்திங்கன்னா உட்கார்ந்து கொண்டு இருப்பதை அவன் ஐஸ்வர்யமான கண்களினால் பார்க்குறான். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமான காரியங்கள். நம்ம நினைக்கிறோம் நம்ம யாரையுமே நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவன் தெரிந்தெடுத்திருப்பார். அவங்களுக்கும் தேவனுக்கும் உரியதான அநேக காரியங்களில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு வெளிப்பிரகாரமாக தெரியாது. நம்ம என்னென்னா முகத்தை தான் பார்க்குறோம், நம்ம நடக்க பார்க்குறோம், செயல்களை பார்க்குறோம். ஆனால் இருதயத்தில்
அவங்க ஒருவேளை இப்படிப்பட்டதான ஒரு பாவத்தினால் பிடிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அதுலேருந்து விடுதலை பெற முடியாமல் எவ்வளோ தவிக்கிறாங்க என்பது நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியவே தெரியாது. அக்காவுண்டு எவ்வளோ கண்ணீர் விடுறாங்க, கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையில இங்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகாப்ன்றதான வேசியை குறித்து நம்ம பார்க்கலாம். அதாவது விசுவாசத்தினால ராகாப் என்கிறதான வேசி வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாது இருந்தார். பாருங்க, அவ என்னன்னா விசுவாசத்தினால வேவுக்காரர், அதாவது யோசுவா பார்த்தீங்கன்னா, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்கு நேராக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா யோர்தானை கடந்து விட்டால் அவங்க பார்த்தீங்கன்னா அடுத்து கானானை சுதந்திரத்து விடலாம். ஆனால் யோர்தானை கடந்தால் பார்த்தீங்கன்னா எரிகோ கோட்டை பார்த்தீங்கன்னா நின்று கொண்டு இருக்குது. எரிகோ கோட்டை பார்த்தீங்கன்னா சாதாரண கோட்டை கிடையாது. அதாவது அது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரே நேரத்தில் 7 சேரட் வண்டி ஓடக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அகலமாக, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு அளவு அகலம் செவரே பார்த்திங்கன்னா. அப்படிப்பட்டதான எரிகோ கோட்டை. அதுலேருந்து பார்த்திங்கன்னா மேலே பாதுகாப்புக்கெல்லாம் ஆள் நிற்பாங்க. யாருமே ஒருத்தரும் வெளியே எரிகோ கோட்டையில் உள்ளாரையும் ஒருத்தனும் போக முடியாது, வெளியவும் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியவும் வர முடியாது. இப்படிப்பட்ட நிலைமை உள்ளதான எரிகோ கோட்டை அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அதை தகர்ப்பதற்காக யோசுவா பார்த்திங்கன்னா 2 வேவுக்காரரை பார்த்திங்கன்னா அங்கே அனுப்புகிறார். அந்த வேவுக்காரர்கள் பார்த்திங்கன்னா அங்கே போய் எங்கே தங்கினாங்கன்னா வேசியின் வீட்டில் போய் தங்கினாங்க. யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் அந்த ராகாப் என்கிறதான வேசியை குறித்து எரிகோ கோட்டையை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே என்னென்னா வேவுக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பாருங்கள், அது என்னென்னா தேவதூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், தேவதூதர்களையே பார்த்திங்கன்னா யோசுவா அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 2 பேரை அனுப்புகிறாரு. என்னென்னா நீங்கள் போய் தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. தேசம் எப்படி அந்தபடியே ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு பாருங்க, தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக பாருங்க, கிரியைகளினால் அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அங்கே பாருங்கள் 2 வேவுக்காரர் போகிறாங்க. வேவுக்காரர் அவங்க பாருங்கள் வேறு எங்கேயும் தங்க முடியல. கடைசியில் பார்த்திங்கன்னா வேசியின் வீட்டில் போய் தங்குறாங்க. ஏன்னா வேசி வீட்டுக்கு எத்தனை பேர் போயிட்டு வந்தாலும் பார்த்திங்கன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. யாருமே என்னென்னா அதை ஒரு பெருசாக நினைக்க மாட்டாங்க. ரெண்டாவது அதே நேரத்தில் அப்படிப்பட்ட வீட்டுக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களும் என்னென்னா இடம் கொடுத்து தங்க வைப்பாங்க. இந்த வேசியின் வீடு எங்கே இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா வேசியின் வீடு அந்த அலங்கத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அவளுடைய வீடு இருக்குது. அலங்கத்துக்கு மேலே ஒரு வேசியின் வீடு இருக்கும் பொழுதே அந்த வேசியின் வீட்டுக்கு யார் போகிறா வரா, யார் என்ன செய்கிறான்னு. சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா பாவம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தை பார்த்திங்கன்னா பார்த்து கொண்டே இருப்பார்கள். யார் அங்கே போகிறா, யார் வரா, யார் என்ன செய்கிறான்னு. நமக்கு எதுக்கு அந்த பிரச்சனைன்றதை அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த வேசியின் வீடு பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்க்கத்தக்க வண்ணமாக அலங்கத்தின் மேலே இருந்துச்சு. அலங்கத்தின் மேலே வீடு மாத்திரமல்ல, வீட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு பரணியே இருந்திருக்கு. பரணின்னா கிட்டத்தட்ட மாடியாக தான் இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் உள்ளதான ஒரு வீட்டில் அவள் தனியாக குடியிருக்கிறா. அங்கே போய் இந்த வேவுக்காரர்கள் இருவரும் பார்த்திங்கன்னா தங்கியிருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த வேசிக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? இவளுடைய வீடு அலங்கத்தின் மேலே இருக்கிறது. ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமை, ஒரு தள்ளப்பட்ட நிலைமை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதான ஒரு வேசி என்று நம்ம பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா அநேக நேரங்களில் பார்த்திங்கன்னா மற்றவர்களால் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு நம்ம என்னன்னா, அதாவது அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்ல வண்ணமாக அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களாய் இஸ்ரேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் அக்கிரமங்களினாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாய் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா அந்நியராக நம்ம என்னென்னா காணப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் இப்படிப்பட்டதான நம்மை தான் பார்த்திங்கன்னா தேவன் தேடி வந்தார். நமக்கு தான் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட நற்செய்தியை கொடுத்தாரு. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பேர் படித்தவர்கள் இருக்காங்க, பட்டம் பெற்றவர்கள் இருக்காங்க, அழகில் சிறந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடாத சிலாக்கியம் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைத்தது. நம்மளும் பார்த்திங்கன்னா மற்றவர்களால் தள்ளப்பட்ட நிலைமை, புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. ஆனால் என்னென்னா இப்படிப்பட்டதான சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மளும் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்டு நம்மையும் தேவன் ஒரு சபையில் வைத்திருக்கிறார். எப்படி யோசுவா அவர்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பி இந்த வேவுக்காரரை அவருடைய வீட்டுக்கு அனுப்பிவிட்டாரோ, அப்போவே பார்த்திங்கன்னா அப்படியே அவர்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன்
பாருங்கள் அதில் அவர் சொல்கிறா, தைரியமாக சொல்லுவா. 11ஆம் வசனம், யோசுவா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்பதே அவளுக்கு நன்றாக ஒரு வெளிப்பாடு அவளுக்குள்ளே இருந்துச்சு. அவள் என்ன சொல்கிறான்னா, அந்த வேவுக்காரர்கிட்ட இங்கே எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க, ஆண்டவர் உங்களை எப்போ எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்டீங்களோ அப்போ என்னன்னா செங்கடலை 2ஆக பிளந்தது, யோர்தானுக்கு அந்த பக்கம் என்னென்னா எமோரியின் ராஜாவை அழித்தது, அதே நேரத்தில் ஓகு என்றதான ராஜாவை அழித்தது. இதையெல்லாம் கேள்விப்பட்டுட்டு எல்லாம் பயந்துட்டுருக்காங்க. ஆனால் உங்கள் தேவன் தான் பார்த்திங்கன்னா எல்லா தேவர்களிலும் பெரிய தேவன் என்று அவள் பார்த்திங்கன்னா அறிக்கை செய்து அது நிமித்தம் தான் அவர்களை பார்த்திங்கன்னா அப்படியே ஏற்றுக்கொண்டா. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான யோசுவா போன்றதான அநேகரை கொண்டு தேவன் இப்படிப்பட்டதான, அதாவது யோசுவா ஆண்டவராக இயேசுக்கு அடையாளமாக காணப்படுகிறான். அவனை மாதிரி என்னென்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேகரை நம்மிடத்தை அனுப்பி சுவிசேஷத்தை அறிவித்தார். இந்த சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நம்ம பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்டோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிய வேண்டும். அதாவது என்னென்னா சுவிசேஷத்தை, அதாவது இவர்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இவளுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா ராஜா கேள்விப்பட்டானா முதலாவது பார்த்திங்கன்னா அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் பார்த்திங்கன்னா அழித்து விடுவார்கள். இவர்கள் இதுமாரி வேவுக்காரங்க 2 பேர் வந்திருக்காங்க இங்கே தங்கினாங்கன்னு. ஆனால் பார்த்திங்கன்னா அதை ராஜாவுக்கு தெரியப்படுத்திட்டாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா வேவுக்காரரை மறைத்து வைத்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தப்புவிக்க பண்ணுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்க வேண்டும், இவள் பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அதாவது என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், அதாவது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. அதாவது சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அநேக போராட்டங்கள் வருகிறது. இதுவரைக்கும் சந்தித்திராத அநேக போராட்டங்கள் வருகிறது, நிந்தைகள் வருகிறது, அவமானங்கள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது. சொந்தக்காரங்களை நமக்கு எதிராக எழும்புகிறார்கள், உற்றார் உறவினர் இன்னஜெண்ட பந்துக்கள் நமக்கு எதிராக எழும்புகிறார்கள். இப்படிப்பட்ட காரியம்லாம் வரும் பொழுது நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? நம்ம சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக அதில் நம்ம வைராக்கியமாக நிற்கிறோமா? இல்லாவிட்டால் அதே நேரத்தில் நம்ம என்னன்னா மற்றவர்களுக்கு பயந்து போய் நம்ம என்னன்னா ஏனோ தானோ வென்று நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த கால வேளையில் நம்ம சிந்திக்க வேண்டும். இவளுக்கு பாருங்கள், இவளுக்கு தெரியும் ராஜாவுக்கு எப்படியும் இது நியூஸ் போயிடும், ராஜா எப்படியும் ஆள் அனுப்புவான், நம்மளை பிடிச்சிட்டா அவ்வளோதானே. ஆனால் இவளுக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சு. என்ன தைரியம்னா, அதாவது நம்ம எப்படியும் அழிக்கப்பட போகிறோம். எப்படின்னா இவங்கள்ட்ட ஆண்டவர் என்னன்னா நாட்டை ஒப்பு கொடுக்க போகிறாரு. இவங்க ஒப்பு கொடுத்தா எல்லாத்தையுமே அழிக்க போகிறாங்க. இதுவும் ஒரு அழிவு. இன்னொரு பக்கம் என்னன்னா ராஜாவுக்கு தெரிஞ்சால் ராஜாவும் அழிப்பார். ராஜாவும் நம்மளை என்னன்னா நம்முடைய குடும்பத்தையும் அழிப்பார். ஆனால் எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறது? இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் தான் ஒரு பிரச்சனை. ஆனால் இவ என்னென்னா உண்மையான தெய்வத்தை பார்த்திங்கன்னா அவர் தெரிந்தெடுத்தார், வைராக்கியமாக தேர்ந்தெடுத்தா. பரவாயில்ல, தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர்களை ஏற்றுக்கொண்டு அதே நேரத்தில் ராஜா ஆள் அனுப்பின பொழுது அவர்களை பரணியில், அதாவது மேல்மச்சியில் ஒளிய வைத்து மறுபடியும் ஜன்னல் வழியாக பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் தேடிட்டு போனதுக்கப்புறம் அவள் ஒத்துக்கிட்டா. ஆமாம், என்கிட்ட 2 பேர் வந்தாங்க, ஆனால் அவங்க என்னென்னா வெளியே கிளம்பிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு தெரில, தேடி பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் போய் அந்த இது யோசுவா 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அங்கே பார்த்திங்கன்னா அவள் அனுப்பி விட்டுட்டா. அதேமாதிரி அவங்களும் என்னென்னா போயிட்டாங்க. போன பிற்பாடு என்னென்னா ஜன்னல் வழியாக அவர்களை இறக்கி விட்டு பார்த்திங்கன்னா தப்ப வைத்து விட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைய நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு எதிராக அநேக பிரச்சனைகள் வரும் பொழுது நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை இந்த கால வேளையில் நம்ம சிந்திக்கிறவர்களாக காணப்பட வேண்டும்.
இந்த இஸ்ரோ ஜனங்களை குறித்து கூட பார்த்திங்கன்னா தேவன் சொல்லுகிறாரு, அவங்க பின்மாற்றத்தில் போனது நிமித்தமாக 10 கோத்திரம் பின்மாற்றத்தில் போனது நிமித்தமாக அவங்கள குறித்து கூட பாருங்கள், அவங்க என்னென்னா மரத்தையும் கல்லையும் இப்படிப்பட்டதான விக்கிர வணக்கத்தில் இருந்தது நிமித்தமாக நீ அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினா என்று எரேமியா 3:1 பார்த்திங்கன்னா அவர் சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்தோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு எதிராக சுவிசேஷத்தின் வார்த்தைகள் வந்துச்சு, அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முழுமையாக நம்ம தேவனுடைய சத்தியங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா என்பது தான் முக்கியம். இன்றைக்கி பாருங்கள், அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் இப்படிப்பட்டதான அநேக போராட்டம், பிரச்சனை, அநேக காரியங்களை சந்திக்கும் பொழுது ஏன் இப்படிப்பட்ட நிலைமை நமக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மனது இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த 3 அதிகாரம் 10 நினைக்கிறேன், எரேமியா 3:10 கூட பாருங்கள், யூதா என்கிறதான சகோதரி அவள் பார்த்திங்கன்னா கள்ளத்தனமாக பார்த்திங்கன்னா மனம் திரும்பினாலே ஒழிய மற்றபடி முழு இருதயத்தோடு பார்த்திங்கன்னா திரும்பவில்லைன்னு சொல்லி அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிங்களேன். இவைகளை எல்லாம் கண்டும் அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாக திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் பார்த்திங்கன்னா திரும்பவில்லை என்று பார்க்குறோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் சுவிசேஷத்தை நிமித்தமாக நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நம்ம சொல்லப்படுகிறதான சத்தியத்துக்கு முழு இருதயத்தோடும் நம்ம திரும்புகிறோமா? அதை தான் ஏசாயா 1:19 20 அவர் சொல்கிறார், மனம் திரும்பி செவி கொடுத்தா தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாற்றம் என்று எதிர்த்து நிற்பீர்களானே பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்று அங்கே அவர் சொல்கிறார். இன்றைக்கி பாருங்கள், மனம் திரும்பி நம்ம செவி கொடுத்து கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம முற்றிலுமாக நம்ம செவி கொடுத்தோன்னா தேவன் பார்த்திங்கன்னா தேசத்தின் நன்மையை புசிக்கத்தக்கதான வகையில் தேவன் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் 2 கட்ட நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை காணப்படுவது நிமித்தம்தான் நம்மளால் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் சுவிசேஷத்துக்காக நாம் நிற்கும் பொழுது அதை பொறுத்து கொள்ள முடியாமல் நமக்கு எதிராளியாக சத்துருவானவன் அநேக நெருக்கத்தை கொண்டு வருவான், உபத்திரவத்தை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான், நிந்தையை கொண்டு வருவான். ஆனால் எல்லா காரியத்திலும் நீங்கள் நின்னீங்கன்னா எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழிந்து போகவே மாட்டீங்க. இந்த ராகா பாருங்க, அவள் பாருங்கள் தைரியமாக நின்னா, ஆனால் அவள் அழிந்து போய்விட்டாளா? அவள் அழியவே இல்லை. இன்னும் பார்த்திங்கன்னா அவளுடைய சந்ததி இருந்து கொண்டு இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா தேவன் பார்த்திங்கன்னா சுவிசேஷத்தினாலே ஜீவனையும் அழியாமையையும் வெளியாக்கினார் என்று பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 1:10 பாருங்கள், அவர் சொல்கிறாரு. 2 தீமோத்தேயு 1:10 வாசிங்களேன். நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து இயேசு பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினான்னு பார்க்குறோம். நம்ம என்னென்னா எந்த விதத்தில் நம்ம அழிந்து போக மாட்டோம். கர்த்தருக்கா நம்ம வைராக்கியமாக இருந்தோம்னா ஒரு ஊரை நமக்கு எதிராக வரலாம், எவ்வளோ பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு பார்த்திங்கன்னா பாதுகாப்பை அருள்வார். நம்ம அதுக்கு ஏற்றதான கிருபையை தருவார், அதற்கு ஏற்றதான பலனை தேவன் தருவார். அதனால வேண்டி நம்ம என்னென்னா தைரியமாக நின்னோன்னா நம்ம எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா ஜெயம் எடுக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா நம்ம சுவிசேஷத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது வருகிறதான எதிர்ப்பு, மிரட்டல்கள், பயங்காட்டுதல் போன்றவைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயந்து அநேகர் பார்த்திங்கன்னா கீழ்ப்படியாமல், அதாவது முழு இருதயத்தோடு தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ அதுவும் ஒரு தெய்வம்தான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கடமைக்கு வந்து கொண்டு போய் கொண்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவர்களாக பார்த்திங்கன்னா நம்ம காணப்படக்கூடாது என்பதை நன்றாக அறிக. நமக்கு எதிராக பார்த்திங்கன்னா வசனங்கள் வரும் பொழுது, வார்த்தைகள் வரும் பொழுது அந்த வார்த்தை என்னென்னா இது தேவ வசனம், எனக்காக தான் சொல்லப்படுது. இன்றைக்கி அன்னையருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு, அதாவது அவங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது பார்த்திங்கன்னா இது அவங்களுக்கு, இது இவங்களுக்குன்றது இல்லாட்டி பார்த்திங்கன்னா அவங்களை சில வார்த்தைகள் அதாவது என்னென்னா நேரடியாக
ஆவியானவர் அதாவது அவங்களுக்கு உணர்த்தும் பொழுது என்னென்னா என்னை தான் பேசுகிறாங்கன்ற மாதிரி அவங்களுக்குள்ளார வரும். ஆனால் தெசலோனிக்க சபையார் பார்த்தீங்கன்னா தெசலோனிக்க சபையாரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. 1 தெசலோனிக்க 2:13 அவர் சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் பாருங்க, அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதுனால தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதுனால நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் இடையிடாமல் ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன். பாருங்க, விசுவாசிக்கிறவங்களுக்குள்ளாரே பேலன்ஸ் செய்கிறது. அதாவது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எதிராக வரும் பொழுது, நமக்கு நேராக வரும் பொழுது, நம்ம அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது எந்த விதத்தில் நம்ம அழிந்து போக மாட்டோம். எந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா தொய்ந்து போக மாட்டோம். அதுக்கு தேவையான பலனை பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு தருவார். அதை தான் அவர் அங்கே சொல்கிறார். அதுக்கு தேவையான பலனை பார்த்திங்கன்னா அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு என்னென்னா வசனத்தை கொடுத்து உங்களுடைய தவறுகளை உணர்த்தும் பொழுது அந்த நீங்கள் நம்ம முழுமையுமாக நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா அதிலேருந்து என்னென்னா ஜெயம் பெறுவதற்கு தேவையான பலத்தை தேவன் நமக்கு தருவார். நம்ம என்னென்னா அதுக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய அதுக்கு ஏற்றதான கிருபையை பார்த்திங்கன்னா தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் பாருங்கன்னா அந்த வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது யோவான் 1:14 பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் தாவீது சங்கீதத்தில் சொல்கிறான், 85ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன், கிருபையும் சத்தியமும் ஒன்றை சந்திக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நமக்கு எதிராக சத்தியமான வார்த்தைகள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்றதான கிருபையை தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு தேவையான பலனை தேவன் தருவார். அந்த காரியத்தை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது, அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்க்கிறது, அது நமக்கு எதிராக வருகிறதான அந்த சத்துருவையெல்லாம் எப்படி நிர்மூலமாக்குறது என்றதான தைரியத்தையும் தருவார், ஐடியாவையும் தருவார். அதே நேரத்தில் தேவனை நமக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தில் யுத்தமும் செய்வார். யுத்தம் செய்ய வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா அதில் யுத்தமும் பார்த்திங்கன்னா தேவனே செய்வார். ஆனால் நம்ம தான் என்னென்னா தேவன் மேலே பார்த்திங்கன்னா நம்ம விசுவாசம் இல்லாதவர்களை நம்ம காணப்படுகிறோம். இந்த ராகா பாருங்கள், தேவன் மேலே அவள் விசுவாசம் இருந்தது நிமித்தம்தான் அவள் பார்த்திங்கன்னா ராஜாவினுடைய கட்டளை ராஜா நம்மளை அழித்து விடுவான் என்று தெரியும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் என்னென்னா இந்த பக்கம் இவங்க படையெடுத்து வந்தாங்கன்னா இதுலேயும் நம்ம அழிக்கப்பட்டு விடுவோன்னு தெரியும். ஆனால் என்னென்னா அவள் பாருங்கள் சரண்டர் ஆகிறா. ஏன்னாடா தேவனுடைய கரங்களை விழுந்தோன்னா நம்ம என்னென்னா தப்பிச்சு கொள்ளலாம். தேவன் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். இன்றைக்கும் பாருங்கள், இந்த உலகம் பாருங்கள் அக்கினிக்கு இரையாக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் பாருங்கள் இது அக்கினியால் பார்த்திங்கன்னா அழிய போகிறது. ஆனால் என்னென்னா அந்த அழிய போகிற அக்கினியிலேருந்து தப்ப வேண்டுமானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்ம சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அந்த அக்கினியிலேருந்து நம்ம தப்புவோம். இல்லாட்டா அக்கினியினால் அழிக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் அந்த அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆத்மா நித்திய அக்கினியில் போவோம். அக்கினியும் கந்தமும் எரிகிற கடல். நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? இன்றைக்கி உள்ள பிரச்சனைக்காக வேண்டி, இன்றைக்கி உள்ள போராட்டத்துக்காக வேண்டி, இன்றைக்கி உள்ள காரியத்துக்காக வேண்டி ஆண்டவரை மறுதளித்து பாதியோடு நம்ம போகிறோமா? அதே நேரத்தில் பெற்ற ரட்சிப்பை நாம் முடிவு புரிந்தோம் காத்து கொள்கிறோமா என்பதை நம்ம நன்றாக ஆராய்கிறவராக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையை நீங்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் மாத்திரமல்ல உங்களுடைய குடும்பமும் பார்த்திங்கன்னா காக்கப்படும். உங்களோடு உள்ளதான இனத்தாரும் பார்த்திங்கன்னா காக்கப்படுவார்கள். அதை தான் இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளவு காரியத்தை செய்த பிற்பாடு பார்த்திங்கன்னா ராகா பாருங்க, அங்கே பார்த்திங்கன்னா அவள் ஒரு ஆணையிடுறா. என்னென்னா யோசுவா 2:12 வாசிங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தயவு செய்தபடி அவங்கள பாருங்கள் ஜன்னல் வழியாக இறக்கி விட்டுட்டா அவங்க என்னென்னா போயிட்டாங்க. அப்போக்கி அவங்கள்ட்ட ஒரு காரியத்தை கேட்குறா, நான் உங்களுக்கு என்னென்னா தயவு செய்த மாதிரி நீங்களும்
நாங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கர்த்தர் பேரில் ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் பாருங்க, அவன் என்ன சொல்றானா, என் தகப்பனையும் தாயையும் என் சகோதரியையும் சகோதரரையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து எங்களுக்கு உண்டான ஆண்டவர் உங்கள்கிட்ட நாட்டை ஒப்பு கொடுக்க போறாருன்னு தெரியும். அதனால் வேண்டி என்ன மாத்திரம் இல்லை, என்னுடைய உடன் பிறந்தோர் சகோதரன் சகோதரி அப்பா அம்மா மற்றும் என்னென்னா எங்களோட உடைமைகளை எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்னா உயிரோட காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு ஆணை எடுத்துக்கொள்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய பாருங்கள், ரட்சிப்பு எப்படி கிரியை செய்கிறது என்பதை பாருங்கள். அவள் கேட்டுக்கொண்டபடியே அவள் மாத்திரம் அல்ல, அவளுடைய குடும்பமும் பார்த்திங்கன்னா அந்த அழிவிலிருந்து காக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சுவிசேஷம் வந்துச்சு, நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் நம்மளோடு உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றதான ஏக்கம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? நம்மளோடு சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் நம்முடைய குடும்பத்திலேயே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? குடும்பத்திலேயே பாருங்கள், கணவன் ரட்சிக்கப்பட்டா மனைவி ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்பட்டா கணவன் ரட்சிக்கப்படல, இல்லாட்டா பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. இந்த ரட்சிப்புக்காக வேண்டி என்றைக்காவது நம்ம என்னென்ன மனஸ்தாபப்பட்டிருக்கிறோமா? நம்ம அதற்காக வேண்டி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? பாருங்கள், அப்போஸ்தலரில் 16:31 அவர் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா என்பதை எல்லாம் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய இங்கே பார்த்திங்கன்னா இவள் என்னன்னா அதாவது இவள் அவர்களை ஏற்றுக்கொண்டு அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக இந்த ரட்சிப்பு பாருங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பை உண்டாக்குகிறது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பின் நிமித்தமாக நம்முடைய இனத்தாரெல்லாம் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்படத்தக்கதான வகையில் நம்முடைய காரியங்கள் காணப்படுகிறதா? அதற்காக வேண்டி நாம் மன்றாடி நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்போ பாருங்கள், தனக்காக மாத்திரம் இல்லை, நீங்கள் என்னென்னா நாட்டை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும்போது என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிருங்கன்னு அவள் கேட்கவே இல்லை. அவள் பாருங்கள், தன்னுடைய ஜனத்தையே, தன்னுடைய இனத்தையே, தன்னுடைய குடும்பத்தையே பார்த்திங்கன்னா கேட்குறா. அப்போதைக்கு என்னென்னா அவர்கள் ஒரு நிபந்தனையை விதிக்கிறார்கள். வந்ததான வேவுக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நிபந்தனையை விதிக்கிறாங்க. என்னன்னா, ஒரு சிவப்பு நூல் கயிற்றை அவளிடத்தில் கொடுத்துட்டு போயிட்டு, நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை என்னென்னா ஜன்னலில் நீ என்னென்னா கட்டி வைன்ற, எந்த ஜன்னலில் எங்களை இறக்கி விட்டியோ, எந்த மதிலேருந்து எங்களை இறக்கி விட்டியோ, எந்த ஜன்னல் வெளியே தெரிஞ்சிட்ருக்கோ அந்த ஜன்னலில் நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை நீ என்னென்ன கட்டி வை என்று சொல்கிற. அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த சிவப்பு நூல் கயிற்று பார்த்திங்கன்னா தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டதான தேவனுடைய இரத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டதை குறிக்கிறது. அதாவது நம்ம என்னென்னா ரட்சிக்கப்பட்டதை குறிக்கிறது. நம்ம எல்லாம் பாருங்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால தான் நம்ம பாவம் கழுவப்பட்டு நம்ம என்னென்னா ரட்சிக்கப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அதுக்கு அடையாளமாக தான் பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு நூல் கயிற்றை அவங்க என்னென்னா கட்ட சொல்கிறாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா அவள் பார்த்திங்கன்னா கட்டுகிறா. அதேமாரி பார்த்திங்கன்னா அவங்க படையெடுத்து வருகிறார்கள். ஃபுல் அலங்கமே பார்த்திங்கன்னா இடிந்து விழுந்ததுன்னு இருக்கு. ஆனால் அவளுடைய வீடு பார்த்திங்கன்னா அழிக்கப்படலன்னு இருக்குது. அவளுடைய வீடு அது வேதத்தில் சொல்லப்படல, ஆனால் அவளுடைய வீடு இடிக்கல. ஆனால் அவங்க ஒரு நிபந்தனையை சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது என்னென்னா, நாங்கள் திரும்பி வரும் வரை நீங்கள் எல்லோரும் அதுக்குள்ளாரையே இருக்கணும்னு. எதுக்குள்ளார? அந்த வீட்டுக்குள்ளாரையே இருக்கணும். ஜன்னலில் என்னென்னா சிவப்பு நூல் கயிறு கட்டப்பட்டிருக்கணும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனையை வீழ்ச்சிட்டு போகிறாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா அவள் தன்னுடைய தாய் தகப்பன் சகோதரன் சகோதரி எல்லாரையும் கூப்பிட்டு அவளுடைய வீட்டுக்குள்ளார பார்த்திங்கன்னா வைத்திருக்கிறா. எல்லாம் அழிக்கப்படுகிறது. ஆனால் பார்த்திங்கன்னா அவளுடைய வீடு அழிக்கப்படல, அவளுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா காக்கப்பட்டது. குடும்பத்தில் ஒருவர் கூட அழிக்கப்படல. அன்பு தேவனுடைய பிள்ளைய இவளுடைய ரட்சிப்பின் நிமித்தமாக எப்படி அன்னைக்கு நோவாவுடைய பேழைக்குள்ளாக போனவர்கள் எல்லாம் காக்கப்பட்டார்களோ, அதேமாரி இந்த எரிகோ அழிக்கப்படும் பொழுது எரிகோவில் உள்ளதான அனைத்தும் பார்த்திங்கன்னா சாபத்திடானது. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா முற்றிலுமாக பார்த்திங்கன்னா அக்கினினால் கொளுத்திருங்கன்னு தான் பார்த்திங்கன்னா யோசுவாவுடைய கட்டளை. ஒன்றையுமே நீ எடுக்காத, எதையுமே நீ எடுக்காதன்னு அந்த சாபத்தை. ஏன்னா எல்லாமே சாபத்துக்குரியது. ஆகான் என்பவன் அதில் எடுத்த
எடுத்தது நிமித்தமாக அடுத்த ஊரில் போய் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊர், அங்கே போய் இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்திங்கன்னா தோற்க வேண்டியதாயிட்டுச்சு. ஏன்னா யோசுவா சொல்லியிருக்கான் எதையுமே எடுக்காதீங்கன்னு இஸ்ரேல் ஜனங்களிடம் சொல்லியிருக்கிறான். ஆனால் அவர்கள் எடுத்தது நிமித்தம் ஏன்னா சாபத்திட பாருங்கள், ஒரு சாபத்திடான ஊரிலிருந்து ஒரு குடும்பத்தையே பார்த்திங்கன்னா தேவன் மீட்டெடுக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்மளும் பார்த்திங்கன்னா சாபத்துக்குரியதான இந்த ஊரில் தான் நம்ம என்னென்னா நாம் இருக்கிறதான இடம் எல்லாம் பார்த்திங்கன்னா சாபத்துக்குரியதான இந்த பாவம் நிறைஞ்சதான உலகத்திலேருந்து உங்களையும் என்னையும் தேவன் பார்த்திங்கன்னா சபை என்றதான பேழைக்குள்ளாக வைத்து பார்த்திங்கன்னா அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த பேழைக்குள்ளாக காணப்படுகிறதான இந்த கூடாரத்துக்குள்ளாக காணப்படுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வரும் வரை நீங்கள் என்னென்னா அதை விட்டு போகக்கூடாது. நாங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையிலும் என்னென்னா நம்ம பெற்ற ரட்சிப்பை பார்த்திங்கன்னா முடிவு பரியந்த நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த ரட்சிப்பை குறித்த பார்த்திங்கன்னா கவலையே கிடையாது. அதனால தான் பாருங்கள் இப்படிப்பட்ட பெரிய ரட்சிப்பு என்று எபிரேயர் 2:14 பாருங்கள் அவர் சொல்கிறார், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தேவன் தாமே பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிறதான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்னு சொல்கிறாரு. நமக்கு பாருங்கள், நமக்கு கொடுத்தது என்ன சாதாரண ரட்சிப்புன்னு நம்ம நினைக்கிறோம். ஏதோ ஆண்டவர் நான் அறிக்கை பண்ணினேன் அதனால் வேண்டிய என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இது என்ன ஒரு சாதாரண காரியம்னு நினைக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த ரட்சிப்பை பார்த்திங்கன்னா பெரிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நாம் பார்த்திங்கன்னா முடிவு பரியந்தம் நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய இவர்கள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து மீட்கப்படுவதற்கு பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னா யோசுவா வரும் வரை அவங்க என்னென்னா எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க. யோசுவா வரும் வரை வீட்டை விட்டு போகக்கூடாது. அதே நேரத்தில் யோசுவா எப்போது வருவான்னு, யோசுவா எப்போ வருவான்னு சொல்லி அதாவது என்னென்னா ஒரு நாளே குறிக்க கிடையாது. எப்போதுமே பாருங்கள் நாளோ சமயமாக அவங்க குறித்தாங்களா இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க வரதுக்கு எப்படியும் அதாவது கணக்கின்படி பார்த்தா அது வேதத்தில் சொல்லப்படல, எப்படியும் குறைஞ்சது ஒரு 14-15 நாளும் ஆயிருக்கும். ஏன்னா அவங்க திரும்ப வேவுக்காரர்கள் மறுபடியும் யோசுவாவிடம் வரும்பொழுது 3 நாள், இவங்க திரும்ப பிரயாணமாக போனோன்னா அங்கே போகிறதுக்கு 3 நாள் ஆகும். திரும்ப 7 நாள் பார்த்திங்கன்னா அங்கே சுற்றணும். இதுமாரி இதுக்கு இடையில் எத்தனை நாள் ஆணிச்சுன்னுலாம் தெரியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் நேரம் குறிக்கல, டயம் குறிக்கல. ஆனால் என்னென்னா அவங்க என்னென்னா யோசுவா எப்பொழுது அவளோடு வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கார். அன்பு தேவனுடைய பிள்ளையை தேவனுடைய ரட்சிப்பை பெற்றதான நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரு. என்ன வாக்கு தத்தம்? ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டது ரட்சிக்கப்பட்டதான உங்களுக்கும் எனக்கும் தேவன் வாக்கு தத்தம் பண்ணியிருக்குது. நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு அருள் செய்வேன் என்று, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி கொண்டு போனதான தேவனுடைய இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லி போனதான தேவன் ஒரு நாளில் வருகிற நாட்கள் வெகு சீக்கிரமாக நெருங்கி கொண்டிருக்குது. ஆனால் நம்ம இவர்கள் எப்படி அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ, எதிர்பார்த்து காத்திருந்தது நிமித்தமாக அவர்கள் எல்லாம் காக்கப்பட்டார்கள். ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லிட்டு போனார். ஆனால் இன்றைக்கு 2000 ஆண்டுக்கு மேலாகிவிட்டது. அது நிமித்தமாக நம்முடைய இருதயம் வலிவி போகிறதா? இல்லாவிட்டால் ஆண்டவரே ஆமென் இயேசுவே சீக்கிரமாக வரும், நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு நமக்குள்ளே காணப்படுகிறதா? இவங்களுக்குள்ளார அப்படிப்பட்டதான எதிர்பார்ப்பு விசுவாசத்தினால அப்படிப்பட்டதான எதிர்பார்ப்பு இருந்தது நிமித்தமாக அவங்க அழிக்கப்படாமல் பார்த்திங்கன்னா காக்கப்பட்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய நாமும் பார்த்திங்கன்னா பூர்வ உலகத்தை தேவன் அழித்தாலும் அதிலிருந்து நம்ம அழிக்கப்படாமல் காக்கப்படுவதற்கு அதற்கு முன்பாகவே நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் எடுத்துக்கொள்வார். அந்த ரகசிய வருகையில் போவதற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? இந்த ராகா பார்த்திங்கன்னா அவள் ஒரு புறஜாதியா பெண்ணு தான். பாருங்கள் இஸ்ரவேலர் கிடையாது. ஆனால் பாருங்கள் புறஜாதியா பெண்ணு.
புறஜாதியா பெண்ணு கானானிய ஸ்திரீ அதே நேரத்தில் அவளுடைய தொழில் அதாவது என்னென்னா அப்போதைக்கு என்னென்னா அவள் யாருக்கும் அடிமையாக இருந்து அப்படி வேசியாக அவர் காணப்படல. அவன் அதாவது அங்கே இது ஒரு தொழிலாக அந்த எகிப்தில் எரிகோவில் காணப்பட்டிருக்கு. அந்த தொழிலை தான் அவள் என்னென்னா செய்து கொண்டிருந்தா. ஆனால் இதே ராகா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மனம் திரும்பி பார்த்திங்கன்னா அவள் மனம் திரும்பினதோடு மாத்திரமல்ல, மனம் திரும்பி யூதாவில் உள்ளதான ஒரு பிரபுவை திருமணம் பண்ணி அதற்கு பின்பாக சந்ததி வந்து அவள் பாருங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய பட்டியலிலும் பார்த்திங்கன்னா இடம் பெற்றிருக்கா. மற்ற 1:5 பாருங்கள், அந்த ராகாப் என்கிறதான வேசின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ராகாப் பார்த்திங்கன்னா தாவீதுக்கு பாட்டி. கடைசியில் சல்மோன் போவாசை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத்து தான் ஈசாயை பெற்றான். ஈசாய் என்னன்னா தாவீதோட அப்பா பேர் ஈசாய். பாருங்கள் எப்படி வருதுன்னு வம்ச வரலாறு. அது மூலமாக பார்த்தீங்கன்னா ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வருகிறார். பாருங்கள், அவள் ஒரு வேசி தான். ஆனாலும் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக அவள் மனம் திரும்பி அதுக்கப்புறம் யூதாவில் உள்ளதான ஒரு பிரபுவை திருமணம் பண்ணி அவள் இன்று வரை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலில் குடியிருக்கிறாள் என்று அவளை குறித்து சொல்லப்பட்ட அந்த 6ஆம் அதிகாரம் 25 நினைக்கிறேன். யோசுவா எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்கள் ராகாபின் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் பாருங்க, அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோட வைத்தான். அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோட வைத்தான். இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவில் பாருங்க, அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவில் குடியிருக்கிறார். ஒருவேளை ராகாப் இறந்து போயிருக்கலாம். ஆனால் அவளுடைய சந்ததி இன்று வரை பார்த்திங்கன்னா ஒரு புறஜாதிய சந்ததி இன்று வரை பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரவேலுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா குடி கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா புறஜாதியாரிலிருந்து தான் பார்த்திங்கன்னா தேவன் தெரிந்து கொண்டு அழைத்தார், தெரிந்தெடுத்தார், இப்படிப்பட்டதான ரட்சிப்பை கொடுத்தார், இப்படிப்பட்டதான ஒரு நல்ல சபையில் வைத்திருக்கிறார். இந்த சபையின் ஐக்கியம் பார்த்திங்கன்னா கடைசி வரை இருந்தால் தான் நம்ம பார்த்திங்கன்னா அவருடைய வருகையில் பார்த்திங்கன்னா நாம் போக முடியும். அதை தான் பார்த்திங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தை அவர் சொல்கிறார், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மருத்துவர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்லப்பட்டது. இப்படி கர்த்தரோடு கூட இருக்கக்கூடியதான நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய மணவாளனாகிய இயேசு எப்போ வருவார்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோமா? இந்த ராகாப்பு வீட்டார் பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நேரம் கிடையாது, நாள் கிடையாது, இந்த நேரத்தில் வருவோம், இந்த நாளில் வருவோம், இப்போ தான் வந்து என்னென்னா எரிகோவை நாங்கள் தடுக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிம்டமும் கிடையாது, ஒரு செய்தியும் கிடையாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் வரும் வரை இந்த சிவப்பு கயிறு என்னென்னா அங்கே கட்டியிருக்கணும். அதுதான் நிபந்தனை. நீங்கள் எல்லாம் அதை விட்டு போகக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பாருங்கள், யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொன்னார், உங்களுக்காக வேண்டி நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய பிரஜாதிய மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஏக்கம் இருக்கா? இப்படிப்பட்டதான தாகம் இருக்கா? அப்படிப்பட்டதான எதிர்பார்ப்போடு நம்ம என்னென்னா காத்து கொண்டு இருக்கிறோமா என்பதை இந்த கால வேளையில் நம்ம சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தினால் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பாருங்கள், அதாவது ஊரே பார்த்திங்கன்னா கீழ்ப்படியில், ஆனால் ஒருத்தி மாத்திரம் பார்த்திங்கன்னா கீழ்ப்படிந்தாள் என்று பார்க்குறோம். விசுவாசத்தினால அவள் என்னென்னா கீழ்ப்படிந்து மற்றவர்களோட சேதமாகாது இருந்தால் நம்ம தேவனுடைய வசனத்துக்கு மற்றவங்க கீழ்ப்படுகிறாங்களோ கீழ்ப்படியிலையோ நமக்கு எதிராக வருகிறதான வார்த்தைக்கு வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்திருந்து ஒரு சபையில் என்னென்னா அங்கத்தினராக இருந்து அவர்களோட ஐக்கியம் கொண்டு அந்த பரிசுத்தாவியானோட அபிஷேகத்தை பெற்று
நம்ம என்னென்னா அவரோடு காணப்படுவோமே. ஆனால் ஒரு நாளில் அவர் வந்து நம்மை பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற இடத்துல நம்மையும் வந்து சேர்த்துக்கொள்வார். அதுக்கு நேரங்காலம் எது என்று சொல்லலை. அவருடைய வருகை என்னென்னா சாயங்காலத்திலோ நடு இரவிலோ நள்ளிரவிலோ எப்போ இருக்கும் என்று, காலையிலோ மாலையிலோ எப்போ இருக்கும் என்று தெரியாது. ஆனால் அந்த மணவாளன் வருவதற்காக நாம் எதிர்கொண்டு இருக்கிறோமா? அதே நேரத்தில் தேவன் சொல்கிறதான அவருடைய சித்தத்துக்கு நம்ம செவி கொடுக்குறோமா? இங்கே பார்த்திங்கன்னா யோசுவா சொன்னதை அவங்க அப்படியே ஏற்றுக்கொண்டு அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. அவன் சொன்ன காரியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு செஞ்சாங்க. அதாவது என்னென்னா, அதை விட்டு போகக்கூடாது, நீ என்னென்னா இந்த சிவப்பு கயிறை கட்டியிருந்தா அதேமாரி கட்டியிருந்தாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்படிப்பட்டதான கீழ்ப்படுதலோடு நம்ம காணப்படுகிறோமா? அப்படிப்பட்டதான தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோட குறித்து தான் தேவன் சொல்கிறார். மத்தேயுவில் பாருங்கள், மத்தேயு 12:50 கடைசி வசனம் பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய ரட்சிப்பை காத்து கொண்டு தேவ சித்தம் செய்து, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுடன் கூடிய ஐக்கியம் நமக்கு இருக்கணும். நம்ம என்னென்னா இந்த ராபோஜன பந்தி எடுக்கும் பொழுது தான் பார்த்திங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளோடு கூடியதான ஐக்கியம், இப்படிப்பட்டதான ஐக்கியத்தை நம்ம விட்டு விடுகிறோமா? இல்லாவிட்டால் ஏதோ நமக்கு சமயம் கிடைக்கும் மாத்திரம் வந்து நம்ம அப்படிப்பட்ட அந்த பந்தியில் நம்ம ஐக்கியப்படுகிறோமா என்பதை நன்றாக நாம் நினைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளோடு கூடதான ஐக்கியம் நமக்கு இருந்தால் தான் நாம் அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். தேவனும் நம்ம எடுத்துக்கொள்வார். அதனால தான் பாருங்கள், எபேசியர் 2 கடைசி பகுதியில் பாருங்கள், அவர் மேல் இசைவாய் இணைக்கப்பட்டு மாளிகை முழுவதும் கட்டப்பட்ட அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. பாருங்கள், கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக நம்ம எழும்ப முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? அவங்க பாருங்கள், யோசுவா எப்பொழுது வருவான் என்று எதிர்பார்த்து யோசுவா சொன்ன வார்த்தைக்கு அந்த நிபந்தனைகள் எல்லாம் கட்டுப்பட்டு அப்படியே இருந்தது நிமித்தமாக அவர்கள் காக்கப்பட்டார்கள். அதே நேரத்தில் பாருங்கள், அவள் விசுவாச வீரர்களின் பட்டியலில் பார்த்திங்கன்னா ராகாப் என்கிறதான வேசி பார்த்திங்கன்னா இடம் பெற்றார். அவள் பாருங்கள், கீழ்ப்படிந்தாள் என்று பார்க்கிறோம். நம்முடைய கீழ்ப்படுதல் எப்படிப்பட்டதாக இந்த கால வேளையில் காணப்படுகிறது? ஒருவேளை அவள் பாருங்கள், அதாவது சமுதாயத்தில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமை தான். சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தள்ளப்பட்ட நிலைமை தான், வெறுமையாக்கப்பட்ட நிலைமை தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவள் அந்த தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவளுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா மலர்ந்தது என்று பார்க்குறோம். இன்று வர பாருங்கள், அவள் பாருங்கள் பிரபுவை கல்யாணம் பண்ணா. அவள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் அவள் செய்யவே இல்லை. அவளுக்குள்ளார ஒரு மனம் திரும்புதல். நம்மளையும் இப்படிப்பட்டதான அக்கிரமங்களாக பாவங்களாக மருத்துவர்களாக இருந்த நம்மை தேவன் ரட்சித்தா. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்க. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த ஈவை நம்ம காத்து கொள்கிறோமா? இப்படிப்பட்டதான ரட்சிப்பை பெற்றதான நம்ம என்னன்னா நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் காணப்படுகிறதா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கணும். அவள் அதுக்கப்புறம் மனம் திரும்பி அவள் அந்த பழைய தொழிலெல்லாம் செய்யலை, பழைய காரியத்தெல்லாம் செய்யலை. ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா இஸ்ரவேலருக்குள்ளாக அவள் பார்த்திங்கன்னா குடியிருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவள் சேதமாகலை, அவள் அழிக்கப்படலை. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம இந்த இந்த உலகத்தில் உள்ளதான நம்ம அழித்திருவேன், வெற்றுவேன், குத்துவேன்னு சொல்கிறவனுக்கு நம்ம பயப்படுறோமா? அதே நேரத்தில் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்ம பயப்படுகிறோமா? நம்மை அழிக்கக்கூடியதான அவருக்கு நம்ம பயப்படுறோமா? இந்த மனுஷ ஆவிகளுக்கு நம்ம பயந்து கொண்டிருக்கிறோமா? அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்ம பெற்ற ரட்சிப்பை முடிவு பெறிந்த காத்துக்கொள்வோம். இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொன்னவர், அவர் வருகிறதான நாள் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. நாமும் இந்த ராகாபை போல நம்ம விசுவாச வீரர்கள் பட்டியலில் நம்ம வருவோம். நாமும் அவரோடு கூட யுகயுகமாய் நம்ம ஆளுகை செய்யத்தக்கதான வகையில் அவருடைய வருகையை நம்ம எதிர்நோக்கி இருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவா. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவா. அன்பு தேவனுடைய பிள்ளையே,
நாம் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு, தேவனுடைய வருகை குறித்து எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு காணப்படுகிறோம்? இந்த ராகாப் வேசியாக காணப்பட்டாலும் அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு 100க்கு 100 அவள் பலன் தரத்தக்கதான வகையில் அவள் காணப்பட்டாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனை பற்றி தானே ஓமை சொல்கிறாரு. அதாவது விதைக்கிறவன் முள்ளில் விதைக்கப்பட்ட விதை, வழியில் விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. ஆனால் அவள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 100க்கு 100 அவள் பலனடைந்தாள் கீழ்ப்படிந்து. அவள் பாருங்கள் எவ்வளோ நெருக்கம், உபத்திரம், போராட்டம் வந்துச்சு. கற்பாறையில் விதைக்கப்பட்ட நிலமை அவள் காணப்படல. முள்ளில் விதைக்கப்பட்ட நிலமை அநேக முள்ளெல்லாம் குத்துனுச்சு. அதனால் உபத்திரம், போராட்டம், நிந்தையெல்லாம் வந்துச்சு. அதனால் பெயர்ன்ட்டு அவள் விட்டுட்டு போகல. அதே நேரத்தில் ராஜாட்டையும் பார்த்திங்கன்னா காட்டி கொடுக்கல. அன்பு தேவனுடைய பிள்ளைய அவள் பாருங்கள், அவள் எடுத்த தீர்மானம் சரியான ஒரு தீர்மானமாக இருந்துச்சு. எரிகோ ராஜா கையில் நம்ம விழாமல் நம்ம காப்பாற்றப்பட்டலான்னு அவள் நினைத்திருந்தா அவள் இன்று வரை இஸ்ரவேலுக்கு கூட உயிரோடு இருக்க முடியாது. அவள் மாத்திரமல்ல, அவளுடைய குடும்பமும். எரிகோலையே யோசுவாவே காலி பண்ணியிருப்பாள். ஆனால் அவள் பாருங்கள், நல்ல நிலத்தில் அவளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாள். உங்களுடைய தேவன் தான் பெரிய தேவன்னாரு. வானத்திலும் பூமியில் அதுக்கு நிகரான ஒரு தெய்வம் கூட கிடையாதுன்னு அவள் ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தெய்வத்தை உறுதியாக பிடித்து கொண்டா. அதேமாரி மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத்தும் பாருங்கள், அதை தான் அந்த தீர்மானம் தான் எடுத்தா. இவங்க எல்லாம் பாருங்கள் ஒரே அந்த சரௌண்டிங்கில் அப்படியே வருவாங்க. புறஜாதியாக ஸ்திரீ தான் அவங்க, என்னென்ன புறக்கணிக்கப்பட்ட ஸ்திரீகள் தான். ஆனாலும் பாருங்கள், அந்த ஆண்டவராக இயேசு அவர்கள் பிடித்து கொண்டது நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. எந்த வாழ்க்கை அழிந்துரும்னு நினைச்சாலும் அவள் அழிக்கப்படல. ஒரு பெரிய பட்டணமே அழிக்கப்பட்டுச்சு, ஆனால் அவளும் அவளுடைய குடும்பமும் காக்கப்பட்டது. இன்றைக்கும் பூர்வ உலகமும் அழிக்கப்பட போகிறது. நாமும் நம்முடைய குடும்பம் காக்கப்பட வேண்டுமானால் அவருடைய வருகையை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பெற்ற ரட்சிப்பை முடிவு வரைந்த காத்து கொள்ள வேண்டும். அவளுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டதான அந்த ரட்சிப்பை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நம்ம அனுதினமும் நம்முடைய ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டும். அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். இது நிமித்தமாக நம்ம சிவப்பு கயிறு கட்டுறது நிமித்தமாக ஒன்றும் வந்துடாது. எந்த கயிறு கட்டினாலும் ஒன்றும் வந்துடாது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் அவருடைய வருகையில நம்ம காணப்படுவோம். ஜெயங்கொள்ளுகிறவனையும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காருவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய பெற்ற ரட்சிப்பில் நம்ம ஜெயங்கொள்ளணும். பாதியோடு போகக்கூடாது. எவ்வளோ பேர் பாருங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு வர பிரச்சனை போராட்டத்தில் பாதியோடு போயிட்டாங்க. எவ்வளோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு உலகத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பேர் பாருங்கள் உயர்த்தப்பட்ட பிற்பாடு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. நாம் அதற்காக இல்லை. அவங்க எல்லாம் பூர்வ உலகம் அழியும் பொழுது எப்படி நோவாவும் அவனுடைய குடும்பமும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செயல்பட்டார்களோ அவங்க காக்கப்பட்டாங்க. ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். ஒருவன் கூட தப்பவே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்குது. தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். நாம் எப்படிப்பட்டதான தவறுகள் செய்திருக்கலாம், எப்படிப்பட்டதான பாதையின் வழியாக கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மை நேசிக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் மறுபடியும் நம்ம அதை நம்ம செய்யக்கூடாது. அதை தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அறிக்கை செய்து விட்டு விட்ட பின்பு மறுபடியும் அதை போய் நம்ம செய்கிறவர்களாக காணப்பட்டவோமே. ஆனால் நாய் தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல நம்ம திரும்புகிறவர்களாக காணப்படுவோம். அப்படிப்பட்ட அனுபவம்லாம் நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய வருகையை நம்ம எதிர்நோக்கி இருப்போம். இந்த தெசலோனிக்க சபையார் பார்த்திங்கன்னா எப்போ ஆண்டவர் வருவார் என்று அவங்க எதிர்நோக்கி இருந்தாங்க. அதனால தான் பாருங்கள் வருகையை குறித்து அதிகமாக அந்த தெசலோனிக்க நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கோம். அதெல்லாம் படித்து பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு ஆவல் உண்டாகும். அப்படிப்பட்டதான கிருபை தேவன் நமக்கு தர முடியாத ஸ்தோத்திரம் செலுத்துவோம்.